போட்டு கழுத்து நெட்டினேன். கழுத்துல சிலுவை போட்டுக்க சொன்னாங்க. ஆமா, என்ன மதம் மாற சொன்னாங்க. அது எப்படி முடியாது? கல்யாணமே வேண்டான்னு உதறிட்டு வந்துட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? எது எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கே தெரியுமா? தெரியும். பணம், கார, வீடு, தோட்டம் எல்லாத்தையும் உதற இருந்துட்டு வந்திருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறோம். அம்முலு சாகர வரைக்கும் அம்முலா தான் இருக்கணும். அதுதான் விரும்புறேன். அப்போ காதலை விட மதம் பெருசுங்கிறிய? அவர் என்ன கட்டாயப்படுத்துறாரு பாரு, மதம் மாறணும்னு. அப்பதான் தோடுச்சு மதம் காதலோட பெருசான்னு. எவ்வளவு பெரிய வாழ்க்கை எழுந்துட்டு நினைச்சு பாத்தியா? எல்லாம் நினைச்சு பார்த்தேன். காலைல எந்திரிச்ச உடனே நிம்மதியா அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் கந்தசஷ்டி கவசமும் சொல்ல முடியலன்னா அது என்ன ஒரு பெரிய வாழ்க்கை. அவர் கிறிஸ்டியன் தெரிஞ்சுதானே நீ காதலிச்ச? அவரும் நான் ஹிந்துன்னு தெரிஞ்சுதானே காதலிச்சாரு. அப்புறம் நான் மட்டும் மதம் மாறணும்னு அவர் எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? உழைக்க தெரிஞ்சவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? பேசாம மதம் மாறிட்டு நீ பாட்டுக்கு உன் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஏமாத்து வேலை. சாமி கும்பிடுறதுல என்ன திருட்டுத்தனம்? சிலுக்குறி போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டு அந்த ராமரையும் ஏமாத்திக்கிட்டு இயேசுவையும் ஏமாத்திக்கிட்டு மனசாச்சு இல்ல. இந்த அம்புனால முடியாது. சரா, நீ சொல்லு, உன்னால முடியுமா? நான் ஹிந்துவா பிறந்தேன், ஹிந்துவாவே வாழணும், ஹிந்துவாவே சாகணும். இந்த திடமான முடிவுனால எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்.